அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பதிவு போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம வேலையிலேருந்து வந்தாச்சு, வீட்டில் தான் இருக்கேன். ஸோ ஒரு 2 நாளாக கொஞ்சம் கோல்டுங்க, உடம்பு ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வீட்டிலேயே ஒரு வீட்டு வைத்தியமாக ஒரு முறையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கண்டிப்பாக பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க பார்ப்போம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா, தண்ணி கொதிக்கிற தண்ணிங்க, சுடு தண்ணி. சரிங்களா? சுடு தண்ணியில் கொஞ்சம் தைலம் போட்டு கொஞ்சம் ஆவி பிடிப்போம். இந்த கோல்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போது. வாங்க எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்களும் இது மாதிரி பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, சுடுதண்ணில் தைலம் போட்டு ஆவி பிடிச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மூஞ்செல்லாம் கொஞ்சம் வேர்த்துருக்கு. ஸோ நேற்றுக்கு ரொம்ப வந்ததுங்க, நேற்றுக்கு போட முடியல. ஸோ முடியாத கொண்டனால போட முடியல. ஸோ இன்றைக்கி போட்டிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு பிடித்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்களே அது மாதிரி செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லதுங்க இது. கையில் மூஞ்சில் ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கிளைமேட் கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால ஆகி போச்சு. ஸோ இருந்தாலும் பவர் இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம தைலத்தை சுடுதண்ணில் போட்டு ஆவி பிடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு சிறிய பதிவு உங்களுக்கு எப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சுங்க, ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, நம்ம பதிவு பிடித்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்க வரை உங்களுடன் உங்கள் நண்பன் 946. பாய், see you.